نحمده ونصلي على رسوله الكريم أما بعد عن ابن عمر رضي الله تعالى عنه قال حضرت الأبي حين أصيب فعتوا عليه وقال جزاك الله خيرا فقال راغب وراهب إلى آخره أو قال النبي صلى الله عليه وسلم صدق رسول من كريم. அருமைக்கு சகோதரர்கள் பெரியவர்களை இன்று நாம் பார்க்கக்கூடிய தலைப்பு ஆட்சி தலைவரை நியமிப்பதும் அதற்கு அடுத்தபடியாக வரக்கூடிய தலைவர்களை நியமன பதவிகளாகவோ அல்லது தேர்தல் மூலியமாக தேர்ந்தெடுக்கக்கூடியதோ எம்முறையில் வேண்டாலும் செய்து கொள்ளலாம் என்பதை பற்றி தான் பார்க்கக்கூடிய பாடங்களாக இருக்கின்றது. இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா அவங்க சொல்லக்கூடிய ஒரு ஹதீஸ், உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் கலீஃபாவாக இருக்கக்கூடிய சமயத்தில் அவர்கள் தாக்கப்பட்டு படுகாயத்துடன் இருந்த பொழுது அவர்கள் அருகில் நான் இருந்தேன். யார்? உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்களுடைய மகனார் சொல்கின்றார்கள். நான் அவர்களுடன் இருந்தேன். அப்போது அவர்கள் மக்கள் பாராட்டி பேசினார்கள். மேலும் அல்லாஹ் உங்களுக்கு நற்பலன் வழங்கட்டும் என்பதாக அவங்க சொன்னாங்க. அதற்கு உமர் ரலியல்லாஹு தஆலா என்னை பிடித்தோ பிடிக்காமலோ பாராட்டுகிறீர்கள் என்று கூறினார்கள். அப்பொழுது மக்கள், நீங்கள் உங்களுக்கு பின் யாரையாவது உங்கள் பிரதிநிதியாக ஆட்சி தலைவராக நியமிங்கள் என்று கூறினார்கள். அதற்கு நான் உயிரோடு இருக்கும் போதும் இறந்த பிறகும் உங்கள் விவகாரத்திற்கு பொறுப்பேற்க வேண்டுமா என்பதாக உமர் ரலியல்லாஹு தஆலா கேட்டாங்க. நான் வசித்த இந்த பதவியில் இறைவனிடம் எனது பங்கு எனக்கு சாதகமாகவும் வேண்டாம், எனக்கு பாதகமாகவும் ஆக வேண்டாம். சரிக்கு சமமாக அமைந்தால் போதும். நான் எவரேனும் எனக்கு பின் ஆட்சி தலைவராக நியமித்தால் அதற்கும் முன்மாதிரி உண்டு. ஏனென்றால் எனக்கு முன்பு என்னை விட சிறந்தவர், அதாவது அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அவரது ஆட்சி தலைவரை என்னை நியமித்து சென்றார்கள். ஆட்சி தலைவரை நியமிக்காமல் அப்படியே நான் உங்களை விட்டுவிட்டால் அதற்கும் முன்மாதிரி உண்டு. ஏனெனில் என்னை விட சிறந்தவரான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவ்வாறுதான் உங்களுக்கு யாரையும் நியமிக்காமல் உங்களை விட்டு சென்றார்கள் என்று உமர் ரலியல்லாஹு தஆலா அவங்க கூறினார்கள். என் தந்தை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கூறும்போது, என் தந்தை யாரையும் தனக்கு பின் ஆட்சி தலைவராக நியமிக்க மாட்டார்கள் என்பதை நான் அறிந்து கொண்டேன் என்பதாக அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா அவங்க சொல்றாங்க. ஒரு ஆட்சியாளர்களை நியமிப்பது அல்லது அடுத்து தலைவர்களை விட்டுவிடுவது எனக்கூடிய இந்த முறைகளை, தலைமையை தேர்ந்தெடுக்கக்கூடிய முறைகளை இஸ்லாம் எப்படி வழங்கியிருக்கிறது என்பதை பார்க்கும் பொழுது, இறுதியான சமயங்களில் ஒரு தலைவர் தனக்கு பின்னால் இவர் தான் தகுதியானவர் என்பதாக ஒருவரை நியமிக்கலாம். சரி, அவங்க நியமித்தவர்களை மக்கள் உடனடியாக தேர்ந்தெடுத்துக்கணுமா? அவர் சொல்லிட்டாருன்னா நம்ம அப்படியே ஏற்றுக்கணுமா அப்படின்னு பார்த்தா
அவர் நமக்கு ஒரு சாய்ஸ் கொடுக்கலாமே ஒழிந்து, ஆனால் அது கட்டளையாக ஆகாது. இவரு எனக்கு பின்னாடி இவர் வந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போலாம். இல்ல இவங்க 3 இடத்துல யாராச்சும் ஒருத்தவங்க வரலாம் அப்படின்னு இவங்க சொல்லலாம். அது மக்கள் சூஸ் பண்ணோம். இந்த 3 நபர்கள் இருக்கிறாங்க அல்லது இந்த நபர் ஒரு நபர் இருக்கின்றார், உண்மையில் இவர் மீதமாக நேர்மையாக நடந்து கொள்வார் என்பதை மக்கள் உறுதியாக நம்பினால் அவரை ஒருமனதாக தேர்ந்தெடுத்துக் கொள்ளலாம், அல்லது அப்படியே விட்டும் செல்லலாம். யாரையுமே நியமிக்காம யாரையுமே சொல்லாம நீங்களே உங்களுக்கு பின்னால் ஒருவரை நல்ல மனிதரை நீங்கள் தேர்ந்தெடுத்துக் கொள்ளுங்கள் என்பதாக அவர் யாரையும் காட்டாமல் சென்று விடவும் செய்யலாம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எனக்கு பின்னால் இவரை நீங்கள் கலீஃபாவாக ஏற்றுக்கொள்ளுங்கள் என்பதாக சொல்லல. அதுதான் இங்க உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க. இதுக்கு முன்னாடி ரசூலுல்லாஹி சொல்லிட்டு போல. ஏன் அப்படின்னா சொல்லிவிட்டு சென்றால் அது சிக்கல்ல வந்துடும், சொல்லாமல் அவர்களே தேர்ந்தெடுக்கட்டும், அவர்களுடைய உரிமைகளை அவர்களே தேர்ந்தெடுக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. இப்ப அப்படி போகக்கூடிய சமயத்தில் அதை மக்கள் தங்களுக்குள் ஒரு ஆலோசனை செய்து தங்களுக்குள் ஒன்றை தேர்ந்தெடுத்துக் கொள்ளலாம். இதை 2வது முறை. 3வதாக எப்படி அப்படின்னா ஒரு குழுவை அமைத்து விட்டு செல்வது. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க செஞ்சதுடைய விஷயம் என்ன அப்படின்னா, இது தேர்தல் குழு என்று சொல்கின்றோமே, இது போன்ற ஒரு குழுவை நியமிப்பது. இந்த குழுக்கள் என்ன செய்வாங்க, அவர்கள் ஒருமனதாக மக்களுடைய அனைவருடைய கருத்துகளையும் கேட்கப்பட்டு வந்தவங்க வராதவங்க இருக்கவங்க எல்லோருடைய கருத்துக்களின் பிரகாரம் ஒரு நபரை இவர்கள் தேர்ந்தெடுப்பார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பின்னால் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை தேர்ந்தெடுத்தது ஒருமனதாக தேர்ந்தெடுத்தார்கள். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் வஃபாத்தாகக்கூடிய சமயங்களில் எனக்கு பின்னால் இந்த இடத்திற்கு உமர் தகுதியானவராக இருப்பார் என்பதாக சொல்லிவிட்டு வஃபாத்தானாங்க. அவர் உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்களை மக்கள் ஒருமனதாக தேர்ந்தெடுத்துக் கொண்டார்கள் 2வது முறையும். 3வதாக பார்க்கும் பொழுது உமர் ரலியல்லாஹு தஆலா அவங்க பல்வேறு சிறந்த இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா, ஜுபைர் ரலியல்லாஹு தஆலா, இதுபோன்று உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா, அலி ரலியல்லாஹு தஆலா இவர்கள் எல்லாம் 5 நபர்களை கொண்ட ஒரு குழுவை நியமித்து விட்டு சென்றாங்க. இவர்கள் யாரை தேர்ந்தெடுக்கின்றார்களோ அவர்களை நீங்கள் தலைமையாக நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள் என்பதாக சொன்னாங்க. ஆனா இது எல்லாம் செய்யக்கூடியதுல இவர்கள் யார் விட்டு செல்கின்றார்களோ அவர்கள் தங்களுடைய வாரிசுகளை முன்மொழியக்கூடாது, அவர்களுடைய சொந்த பந்தங்களை முன்மொழியக்கூடாது. ஏன் அப்படின்னா அதை அவர்கள் முன்மொழிகின்றார்கள் என்றால் இது இவர்களுடைய பரம்பரையுடைய ஒரு சொத்துக்கள் போன்று கொண்டு சென்று விட்டுள்ளார்கள். அதையும் சொல்லி காட்டார். தங்களுடைய பரம்பரைய சொத்துக்கள் போல போகக்கூடாது, இது மக்களுடைய பொதுவான ஒரு அவர்களுக்கு நேர்வழி காட்டக்கூடிய ஒரு இடங்களில் இருக்கக்கூடிய தலைமைப்பிடம் என்பது அவர்களை தான் இல்லாதவர்களை தான் கொண்டு வர வேண்டும் என்பதாக சொல்லி காட்டுறாங்க. உமர் ரலியல்லாஹு தஆலா அவங்க வஃபாத்துடைய சூழ்நிலையை பார்க்கும் பொழுது சொன்னாங்கல்ல, அவர்களை படுகாயப்படுத்தினார்கள் என்பதாக. எந்த ஒரு விஷயத்திற்குன்னா ஒரு வரியுடைய விஷயத்திற்கு தான் வரி நியமிக்கப்பட்டிருந்தார்கள். எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி ஒரு யூதன் அபு ஃபைரோஸ் என்று சொல்லக்கூடிய இவன் பெரிய செல்வந்தனா அதிகாரியா இருந்தான். செல்வந்தனாக இருக்கக்கூடிய சமயத்தில் உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றான், எனக்கு நீங்க வரியை குறைக்கணும் அப்படின்னு சொல்லும் பொழுது உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, எல்லாத்துக்கும் ஒரே நீதிதான்ப்பா, வரி உனக்கு மட்டும் தனியா குறைக்க முடியாது அப்படின்னு சொன்னதின் காரணத்தினால தொழுகையில் ஃபஜ்ருடைய தொழுகையில் இருக்கக்கூடிய சமயத்தில் அவர்களை 3 குத்துக்கள் குத்துகின்றான். பின்னால் நின்று எப்படின்னா அவன் குத்துன குத்துல உள்ள தொப்புள் வழியாக அவனுடைய குத்தப்பட்ட அந்த ஈட்டி வெளியே வந்தது என்பதாக சொல்லப்படும். இந்த அளவுக்கு குத்திடுறான். குத்துன இதுல உமர் ரலியல்லாஹு தஆலா அவங்க மயக்கமிட்டு கீழே விழுகின்றார்கள். இந்த நோய்வாய்ப்பட்டுதான் இதன் மூலியமாகத்தான் அவர்களுடைய வஃபாத்தே நேருது.
அவங்களுடைய வஃபாத்துடைய சமயங்களிலும் மயக்கம் வந்து முடிக்கிறாங்க. தொழுதாச்சா தொழுகையுடைய நேரம் என்னாச்சுன்னு கேட்கிறாங்க, ஓச்சிறாங்க, சொல்றாங்க. அது உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய கடைசி நேர சக்கராத்துடைய நேரங்கள், கடைசி இறுதி தருவாயுடைய நேரங்கள் என்பது தனி. அப்ப இவர்களை இதன் காரணமாகத்தான் கொல்லப்பட்டது. எது அரசருக்கு எதிராக நீ இதற்கு சாதகமாக ஆக்கி குடு என்பதாக கேட்கப்பட்டார். இன்னைக்கு கேட்கிறாங்கல்ல, அம்பானி அதானி வந்திருந்து எங்களுக்கு சாதகமாக குடும்பம் சொன்ன போய் இதுக்காக வேண்டி எந்த நாட்டுக்கு வேணாலும் பறந்து போயிருந்து அந்த நாட்டில் பேசி அவங்களுக்கு சாதகமாக ஆக்கி தராங்க. இப்படி ஆக்கி தருவது கூடாது என்பதுதான் மார்க்கம் சொல்லி தர்றது. எதை படித்தோமோ எதை கேட்டோமோ அதை விளங்கி நடக்கக்கூடிய நன்மக்களாக வல்லுவல்லாஹ் ஆக்கி அருள்வானாக. வாஹதாவான அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானல்லாஹி வபிஹம்திஹி சுப்ஹானக அல்லாஹும்ம வபிஹம்திக வநஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த வனஸ்தக்ஃபிருக வனதுபு இலைக. ஆமீன். சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன் வஸ்ஸலாமு அலல் முர்ஸலீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.